ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜியாங்க என்னோட வீட்டில் உட்காந்து அவள் சிஸ்டமில் ஏதோ பார்த்துட்டு இருக்கான். டே என் சிஸ்டமை தொடாதடா அப்படின்னு அவள் கத்திக்கிட்டே பழத்தை தூக்கிட்டு வரா. வந்து பார்த்தா அவன் போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் ஜாயின்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ எதுக்கு இதை பார்த்துட்டு இருக்கேன்னு சென்னு கேட்க, உனக்கு என்னப்பா நீ நல்லா படித்து சங்கு நீ நல்ல யூனிவர்சிட்டிக்கு போயிடுவீங்க, நான் அப்படியா அப்படின்னு புலம்புறான். எனக்கு வந்து சாக்கரில் நான் பெரிய ஆள் ஆகணும், அதுக்கு தான் நல்ல யூனிவர்சிட்டியில் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன் போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே உனக்காவது ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்கு, எனக்கு என்ன ஆவறதுனே தெரியல அப்படின்னு இவன் சொல்ல, நீ கம்மனு அக்ரிகல்ச்சருக்கு படி, அன்னைக்கு சங்குக்கு உடம்பு சரியில்லாதப்ப நீ தானே ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு ஜியாங் சொன்ன. டே அது ஃபார்மசி படிக்கணும்டா, அது சைனீஸ் மெடிசன்டா, ஏன்டா சாவடிக்கிற, எந்திரிச்சு போடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவளை தள்ளி விட்டுட்டு எது சிஸ்டம்ல பார்த்துட்டு யோசிக்கிறா. அடுத்து நம்ம சென்னை அவங்க அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அவளுடைய மார்க் ஷீட்டையே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா போதும்மா, எத்தனை டைம்மா நான் ஒழுங்கா எடுக்காத மார்க்கே திரும்ப திரும்ப பார்ப்பேன் அப்படின்னு அவ கேட்க, இந்த மார்க்குக்கு என்ன குறை, எனக்கு இதே சந்தோஷம் தான், நான் என்ன டிஎன் ஃபேமிலி மாதிரியா எப்ப பாரு படி படின்னு சொல்றதுக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா நான் ஃபார்மசி படிக்கலான்னு இருக்கேன்னு சென்னு சொல்றா. அது கேட்ட அவங்க அம்மா, சேச்சே அதெல்லாம் வேண்டாமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் உன்னால படிக்க முடியாது, நீ ஈஸியா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படியேன், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து படிக்கிற அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அது கேட்ட சென்னு கோச்சிட்டு நான் வாக் போடுறேன், நான் சாப்பிட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. சரி போ அப்படின்னு அவங்க அம்மாவை அனுப்பிச்சு விட்டுறாங்க. நம்ம சென்னை வாக்கிங் போலான்னு வரும்போதே அங்க யாரோ பேயுமே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களை பார்த்தோன்னே பயந்துடுறா. யாரு யாரு அப்படின்னு கேட்கறா. அது பார்த்தா டியானு. டே உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சென்னு கேட்க, நீதான் என் பிரச்சனைன்னு டியான்னு சொல்றான். அப்போ அவங்க அப்பா அம்மா பயங்கரமா அவன் படிப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி நான் போறேன் அப்படின்னு டியான் போக போக, நீ போன நீ செத்த, ஒழுங்கா வா என் கூட அப்படின்னு கூட்டிட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. டியான் படிப்புன்னு வரும்போது இப்படிதான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இதை பத்திலாம் நீ வெளியே சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு டியான்னு சொல்றான். அவங்க டிஸ்கஷன் பத்தி லாஸ்ட் டைமே தெரிஞ்சுக்கிட்டேன் ரோட்ல வச்சு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே டியான் முறைக்கிறான். சென்னு உடனே, நீ தேர்டு தானே வந்திருக்க, எதுக்கு இப்போ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறா. தேர்டு வந்ததே ப்ராப்ளம் தான்மா, அதனாலதான் இவ்வளோ பிரச்சனை, ஃபர்ஸ்ட் எடுக்கணும் இல்லைன்னா நான் சாகணும், இதுதான் எங்கள் வீட்டில் நடக்கும் அப்படின்னு டியான்னு சொல்றான். உடனே சென்னு, அப்போ நாளா எப்பயே செத்துருக்கணுமேடா, ஒரு நாளும் நல்லா பாஸ் கூட ஆனது இல்லையே, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படின்னு சென்னு சொல்ல, உடனே டியான்னு, அது மாதிரி படிக்கிறவங்களால தான் என்னுடைய ஃபீலிங் புரிஞ்சிக்க முடியும், உன்னாலாம் முடியாது அப்படின்னு அவன் கலாய்க்க இவன் முறைக்கிறா. உடனே சென்னை, எனக்கு எஸ்ஏவில் 45 மார்க் எடுக்க ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. மேடம் இப்போ எவ்வளோ எடுத்திருக்கீங்க, என்ன டாபிக் அப்படின்னு டியான்னு கேட்க, 29 மை ட்ரீம் தான் டாபிக் அப்படிங்கிறா. அதை கேட்ட உடனே அவன், இது மாதிரி எடுத்தாலும் தேர மாட்டேன், இப்போ நான் சொல்கிறேன் பாரு டாப்பிக்கை சொல்கிறான். அவன் டாப்பிக்கு கேட்ட உடனே இதுவும் ட்ரீம் தானே அப்படிங்கிறான். ஏன் ட்ரீம் அதெல்லாம் இல்லை, சேச்சே நான் கோல்டு மெடல் வாங்கணும், அப்ராட் போகணும், படிக்கணும், இதுதான் என்னுடைய ட்ரீம் அப்படிங்கிறான். அது உங்க அப்பா அம்மா ட்ரீம்டா, உனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அது எங்க அப்படின்னு கேட்கறா. உடனே நான் கிளம்புறேன், உன் பொருளை பேச முடியாது அப்படின்ட்டு போயிடுறான் கோச்சிக்கிட்டு. அப்படியே கட் பண்ணா இப்ப சங்க தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா, அப்படியே வாடா வாடா வாடா, உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு என் கொலீக்ஸ்லாம் நிறைய புக்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன், இப்போ இருந்து படி, அப்பதான் நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கும் அப்படி இப்படி அவங்க அம்மா பேச, அம்மா நான் ஜியாங்க பார்க்க போறோம்மா, இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு ஓடி போயிடுறான். அடுத்து சங்கு சென்னு நம்ம ஜியாங் பார்க்க போறாங்க. ரெண்டு பேரும் அட்டன் டைம்ல பார்த்தோம். என்ன ரெண்டு பேர் சேர்ந்து வரீங்க அப்படின்னு கேட்குறான். சும்மா காத்துவாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், நான் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் அவங்க சார் கெமிக்கல் லேபில் எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்க. நம்ம ஜியாங்க எதையோ போட்டு புகைச்சு விட்டு எல்லாம் புகையாக போயிட்டுருக்கு. அதை பார்த்தோடனே சார், டே எதுக்குடா நீலாம் வர, என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே வருவியா அப்படின்னு திட்டி வெளியே போடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. நம்ம சென்னை கூப்பிட்டு அவங்க கிளாஸ் சார் இந்தாம்மா ஃபார்மு, கெமிஸ்ட்ரி காம்படிஷனில் கலந்துக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. சென்னு உடனே அவ்வளோ சந்தோஷமா, சார் சங்கு மாதிரி டாப் ஸ்டூடெண்ட் இருக்கும்போது எனக்கு கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறா. இது பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்த ஜியாங் கிட்ட, இந்த ஏன் வெட்டியாவே இப்படி நீயும் நின்றுட்டு இருக்க, இந்த நீயும் போய் கலந்துக்கோ, இதே சாதி அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. சேச்சா எனக்குலாம் இது செட் ஆகாது சார் அப்படின்னு வச்சுட்டு ஓடி போகிறான். அப்போ கரெக்டாக ஓடி வந்து மேக்ஸ் காம்படிஷனுக்கான ஃபார்ம் சப்மிட் பண்ணுறான். நீ ஏன் மேக்ஸ் சப்மிட் பண்ணுற, நீ உனக்கு இங்கிலீஷ் தானே நல்லா வரும் அப்படின்னு அவங்க சார் கேட்குறாரு. இல்லை சார் எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். இப்போ
அடுத்து இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சென்னு கேட்குறான், டியான் எதுக்கு அவனுக்கு பிடிச்ச இங்கிலீஷை விட்டுட்டு மேக்ஸ் காம்படிஷனுக்கு போகிறான் அப்படின்னு. இதுக்கு காரணம் எல்லாம் அவங்க அப்பா தான். மேக்ஸ்க்கு போனால் தான் அதிக கிரெடிட் கிடைக்கும், இங்கிலீஷில் ஒன்றுமே கிடைக்காதுன்னு அவனை ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு ஜியாங் சொல்கிறான். அப்புறம் ஏன் நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. இவங்க அப்படியே யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஜியாங்கும் நம்ம சங்கும் ஓடி போய் நம்ம டியானை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க. வந்தோடனே டியானு, டே என்ன விட்டுக்கடா, என்ன உங்களை விட காம்படிஷனுக்கு போய் மார்க் அதிகமாக எடுத்துருவேன்னு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்களா அப்படின்னு அவன் கத்த. அட்ட லூசு பயலை அப்படின்ட்டு நம்ம சங்கு எடுத்து ஒரு பாஸை கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா இங்கிலீஷ் காம்படிஷனுக்கு போகிற பாஸு. பார்த்தோன்னா ஏன்னு பல்ல காட்ட, இப்போ மட்டும் பல்ல காட்டுற அப்படின்னு ஜியான்னு கேட்குறான். உடனே டியானு, டே என்னை வச்சு காமெடி கீமெடி எதுவும் பண்ணலையே அப்படின்னு கேட்குறான். சேச்சா வாடா காம்படிஷனுக்கு லேட் ஆகுது அப்படின்னு இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ அடுத்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. காம்படிஷன்ல நம்ம டியான் டர்ன் வர இவன் ஜியாங் மேல பேகை தூக்கி போட்டுட்டு போறான். டேய் அப்படின்னு இவனும் கத்துறான். உடனே ஜியாங்கு சங்கு கிட்ட பேசிடுவானா, இவன் ப்ரிப்பேர் வேற பண்ணல அப்படின்னு கேட்குறான். சங்கு அதெல்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது, இப்போ பாரு அப்படிங்கிறான். அதே மாதிரி அவன் செம்மையா பேசிடுறான் இங்கிலீஷ்ல அவன் ட்ரீமை பத்தி. அவன் பேசுறது கேட்டு நம்ம ஜியாங்கு, அப்பா செம்மையா பேசுறான்ப்பா, மாசா பேசுறான்ல அப்படின்னு நம்ம சங்கு கிட்ட சொல்ல, சங்கு இங்க அவன் என்ன பேசினான்னு சொல்லு போப்போ அப்படின்னு கேட்குறான். ஏன் உனக்கு புரியலையா என்ன அப்படின்னு ஜியாங் சமாளிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கட் பண்ணா அடுத்து நம்ம சென்னை காம்படிஷன் முடிச்சுட்டு டியூவோட கடைக்கு தான் போறாங்க. டியூ நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்குறான். அங்க அவங்க அப்பா வேற இருக்க, இந்தாமா எடுத்துட்டு போமா சாப்பிடுமா அப்படின்னு அள்ளி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம சென்னை இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஜியாங் வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா இவங்க 3 பேரும் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜியாங்க சென்னை பார்த்து, கம் கம் சிட் சிட் டேக் சேர் அப்படின்னு இங்கிலீஷ்ல பீட்டு இருப்பான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னா, நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் அப்படிமா. அப்ப இங்கிலீஷ்ல பேசுறேன் நான் என் ஃபுல் டேவோ அப்படின்னு அவன் கலாச்சி விடுவான். அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டியான் கிளாஸுக்கு போவான். இவன் இங்கிலீஷ் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சதுனால எல்லாம் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுவாங்க. அவ்வளோ சந்தோஷம் சாருக்கு. அப்படியே வீட்டுல ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அந்த ட்ராஃபி எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்தா. அவங்க அப்பா இதெல்லாம் வச்சு என்ன எடைக்கு போட்டா சாப்பிட முடியும், இதனால ஏதாவது யூஸ் இருக்கா, மார்க் இருக்கா அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிக்கும் போதே டியானு, இங்க பாருங்க இது என் வாழ்க்கை, என் இஷ்டம், என் இஷ்டத்துக்கு தான் என்னால் கலந்துக்க முடியும் அப்படின்னு இங்கிலீஷ்ல பேசி விட்டுட்டு போவான். அதை பார்த்து அவங்க அப்பா என்ன சொன்னா, கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுறதுனால தான் எனக்கு புரியல அப்படின்னு அவர் அவங்க அம்மா கிட்ட கேட்க, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒரு லுக் விடுவாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம சென்னை அவங்க அம்மா கிட்ட, இந்த காம்படிஷனில் வின் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் வின் பண்ண முடியல, கண்டிப்பாக நான் ஃபார்மசி தான் படிப்பேன். இன்றைக்கி டியூக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு, அவளுக்கு ஸ்டொமக் பெயினால் வயிறு வலிக்குதா இல்லை பீரியட்ஸ்னால் வயிறு வலிக்குதா, என்ன டேப்லெட் போடுறதுங்கிற மாதிரி அவளுக்கு ஒன்றுமே தெரியல, நான் தான் அவளுக்கு கரெக்டாக மெடிசன் எடுத்து கொடுத்தேன், ஸோ கண்டிப்பாக நான் மெடிசன் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டு அவங்க அம்மா ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, ஃபஸ்ட்டு இதை படிச்சதுக்கப்புறம் நீ ஃபார்மசி படிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஜியாங்க 2 டிக்கெட் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். அவன் மேட்சுக்கான என்ட்ரி டிக்கெட். அதை பார்த்தோன்னே அவங்க அப்பா, இது என்னடா எனக்கும் உங்க அம்மாவுக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா அப்படிங்கிறான். டே என்ன சாவடிக்க விடமாட்டியா, என்ன எப்படா போய் இது அவகிட்ட சொல்றது அப்படின்னு அவங்க அப்பா புலம்பிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூல்ல எப்படிதான் ஜியாங் மேட்ச் பண்ணானோ தெரியலன்னு சங்கும் நம்ம சென்னும் பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஒருத்தன் ஓடி வந்து, ஜியாங்க்கு அதிகமா அடிபட்டுருச்சு, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்றாங்க. தான் நம்ம ஜியாங்க தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். அவங்க அப்பா அம்மா அப்போ தான் கரெக்டாக வராங்க. வந்தோடனே உங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அவங்க அப்பா அவன் கொடுத்த 2 டிக்கெட் எடுத்து ஜியாங்கோட அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அதை பார்த்து அவங்க அம்மா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போ எதுக்கு இதை எல்லாம் உங்களால தான் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கும் போது, அவன் சாக்கர் விளையாண்டா இப்போ என்ன தப்பு, எதனால் அவன் ஆசை ஏன் கெடுக்கிற அப்படின்னு அவங்க அப்பா கத்துறாரு. எல்லாம் உங்களால தான், நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆக முடியலன்னு உங்களுடைய ஆசையை வந்து என் பையன் மேல திணிக்காதீங்க, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாருங்க அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாங்க. அடுத்து நம்ம சென்னை அவங்க அம்மா கிட்ட, எப்படிமா இருக்கான், நல்லா இருக்கானா, ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா ஓகே தான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கவலைப்படாத, காமன் இன்ஜுரி தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. நம்ம சென்னு குட் நைட் அப்படின்னு நம்ம ஜியாங்க்கு மெசேஜ் பண்ணுறா. ஆனால் அவன் பார்த்துட்டு எந்த ரிப்ளையும் பண்ணலை. அப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் படுத்துட்டு இருக்கான். அதோடு இந்த எபிசோடு முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். தேங்க் யூ கைஸ்.